ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு சென்னைன்னு நினைக்கிறேன். சென்னையா வேறு எந்த ஊரும் தெரியல. ஒரு அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு 6-7 பேர் ஒருத்தவன் ஒருத்தனை போட்டு பெரிய கல்லை, இவ்வளோ பெரிய கல் எடுத்து அவன் மண்டையில் அடித்து அவனை கொலை பண்ணுறாங்க. சம்பவம் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெஷ்ஷாக. ஒரு 100-150 பேர் மாடியிலேருந்து இந்த சைடில் ரோட்டில் எல்லாம் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இவனுங்க ஒரு 3 பைக்காக 4 பைக்லேயே வந்திருக்கானுங்க ஆளுங்க. அந்த ஆளை போட்டு மண்டையில் பெரிய கல்லை வச்சு அடிக்கிறான். நம்ம இந்த ரோட்லலாம் போகும்போது சில பாம்பு கம்பு ஏதாவது பூச்சி எல்லாம் கல் எடுத்து இப்படி நச்சுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். பகல், பட்ட பகல். யாரும் எதுவும் போய் கேட்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் எவனும் இங்கே வந்து சினிமா ஹீரோ கிடையாது. சினிமாவில் வேணால் ஹீரோவை வந்து ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் அடிக்கலாம், போய் தடுக்கலாம், அநியாயத்தை தடுக்கலாம். இந்த இடத்துல தாவேகா தலைவர் விஜயா இருந்தால் கூட என்ன பிடிங்கிருப்பாரு? ஒன்றும் பிடிங்கிருக்க முடியாது. அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்த்துருக்க முடியும். அந்த இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் அவங்க மேலே இருக்கும். கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, வழிப்பறி, திருட்டு, பாலியல் வன்முறை, இந்த மாதிரி பல வழக்குகள் அவங்க மேலே இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் வந்து ஜாமீனில் தான் வெளில வந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த கொலை ஆனவன் இருக்கான் இல்லையா, செத்தான் இல்லையா, அவனும் ஒன்றும் பெரிய நல்லவனாலாம் இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அவனும் ஏதாவது வேறு கேங்கை சேர்ந்தவனாக இருப்பான், இல்லை இவனுக்கு கேங்லேயே இவனுக்கு தெரியாமல் ஏதாவது டீலிங் பண்ணியிருப்பான். அவனும் வந்து ஜாமீனில் வந்தவனாக தான் இருப்பான். அவன் மேலேயும் ஏற்கனவே நிறையா கொலை வழக்குகள், குற்ற வழக்குகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது என்னென்னா, பொதுமக்கள் மத்தியில் இது வந்து நடந்திருக்கு சம்பவம். அப்போ இவங்கெல்லாம் கண்டிப்பாக குற்ற வழக்கு பின்னணி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஒரு எந்த ஒரு இது ஒரு குற்றம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. இது யூஸ்வலாக நடக்கிற மாதிரி ஒரு நம்ம எப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறுக்கில் வந்துச்சுன்னா ஏச்சு அப்படின்னு துரத்தி விட்டு போகிற மாதிரி இவனை வந்து இவனுக்கு பிடிக்காதவனை, இவனுடைய எதிரி அவனை வந்து கொலை பண்ணுறான். கல்லால் அப்படி அடிச்சு அப்படி கொலை பண்ணுறான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை எப்படி ஆகும், மென்டாலிட்டி, இது வந்து ஒரு சாதாரணமாக நடக்கிற நிகழ்வு. அதே மாதிரி நம்ம அடுத்தது நமக்கு எவனா எதிரி இருந்தானா நம்மளும் வந்து அவனை அடித்து இந்த மாதிரி நடு ரோட்டில் கொலை பண்ணலாம். யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. என்ன பொதுமக்கள் கேட்க போகிறாங்க? கேட்டால் கோர்ட்டு கேஸ்னு அவனும் தான் அலையணும். கோர்ட்டு கேஸு ஒரு நாளில் முடிஞ்சிடுமா? 20 வருஷம் 30 வருஷம் இருப்பானுங்க. அதுக்குள்ளே மறுபடியும் ஜாமீன். இப்போ இவன் ஒருத்தன் செத்து போயிருக்காங்க, அவனும் குற்ற வழக்கு இருக்கிற ஆளாக தான் இருப்பான். இப்போ அடுத்தது என்ன ஆகுனா, இவனுங்க எல்லாம் வந்து ஆக்சுவலாக பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறவனுங்க தான். இவனுக்குள்ளே இப்போ கொலை பண்ணிட்டாங்களா, இப்போ இவனுடைய கூட்டாளிங்க அந்த கேங்கில் இருக்கிறவன கொலை பண்ணுவான், அவன் ஜாமீனில் வருவான். இப்படியே மாற்றி போகும். அப்போது இதோடைய இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கான முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தா நீதித்துறை தான். எவன் ஒருத்தனுக்கும் கொடூரமாக குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு உண்டான தண்டனையை முழுசாக கொடுக்கறதில்ல. ஒரு 11 வயசு பையன் 65 வயசு கிழவியை சுத்தியலால் அடித்து கொலை பண்ணவனையே 8 மாதம் கூட ஜெயிலில் வைக்கல, ஜாமீனில் விட்டானுங்க. இப்போ அந்த பையனுடைய அம்மா அப்பா இவனை ஜாமீனில் வந்தவனை கல்லால் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் புதுசாக குற்றவாளி ஆகிட்டாங்களா? இந்த மாதிரி தான் குற்றவாளிகளை உற்பத்தி பண்ணுறது நீதித்துறை மட்டும்தான். குற்றவாளிகள் வந்து அந்த சூழ்நிலை குற்றவாளின்ட்டு கம்மி தான். குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணமே நீதித்துறை தான்.